இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை திருவிழா செம்ம கோலாகலமாக நடந்ததுன்னு கூட சொல்லலாங்க. அன்னைக்கு நம்ம லட்சுமாக்கு அம்மன் வேஷம் போட்டு நம்ம அவினேஷ் கார் இருக்கிறதுனால அந்த காருக்கு மேலே அம்மன் மாதிரி உட்கார வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அவங்க ரெடி பண்ணோம். ரொம்பவே நம்ம ஊரெல்லாம் வந்து ட்ரெண்டிங்கான அம்மனை தாங்க போஸ்டர்லாம் ஒட்டி வச்சிருந்தாங்க. சரி அந்த மாதிரி ரெடி பண்ணிடணும்னு சொல்லிட்டு நம்ம லட்சம் ரெடி பண்ணிட்டு நானுமே கோவிலுக்கு போயிட்டுங்க. அங்கே போய் பார்த்தா அவினேஷ்க்கு ஆல்ரெடி மாலைலாம் போட்டு முளைலாம் குத்தி ரெடியாகவே வச்சிருந்தாங்க. நான் போன உடனே காசு மட்டும் எடுத்து அவன் நெத்தியில் குத்திட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் கூட ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா முருகர்லேருந்து அம்மன்லேருந்து கருப்புசாமிலேருந்து எல்லாருமே இருந்தாங்கன்னா பாருங்களா, கோவிலுக்குள்ள இவ்வளோ சாமி நம்ம நேரில் பார்த்த மாதிரி இருக்கிறது எவ்வளவு பெரிய வரம் இல்ல. அப்படித்தாங்க எங்களுக்கு இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் அவங்களோட நேர்த்திக்கடனுக்காக நிறைய வண்டிகளை எடுக்கிறதா வேண்டிட்டு இருந்தாங்க. அதுலயும் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்றீங்க. இவ்வளவு பேருக்கும் அவ்வளவு பக்தி இருந்ததை பார்த்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அப்புறம் என்ன, நம்ம காலை நம்ம லட்சுமா உட்கார வச்சுட்டு அவினேஷம் இழுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கூடவே நாங்களுமே போயிட்டு இருந்தாங்க. அது பார்க்கும்போது மனசு கஷ்டமா இருந்தாலும் அவரோட வேண்டுதல் நிறைவேறணும்னு நாங்களுமே வேண்டி ஃபைனலா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தவொடனே அவங்களுக்கு ஆரத்தி எல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். இதை பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தாலும் அவங்களோட வேண்டுதல் நிறைவேறணும்னு நம்மளும் வேண்டிக்கலாம். அவினேஷ்க்கு மட்டும் இல்லைங்க, அங்க முள்ளு குத்துன எல்லாரோட வேண்டுதலும் நிறைவேறணும் நான் சாமிக்கிட்ட வேண்டிக்க நீங்களுமே வேண்டிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. Bye.